சார் பொதுவாக அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60-70 முகூர்த்தம் வரும். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு விஷுவா வஷு சம்மந்தப்பட்ட இந்த தமிழ் வருஷம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 75 முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 75 முகூர்த்தங்களுமே எல்லா ராசிகளுக்கும் உகந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகந்ததாக இருக்க முடியாது. சில ராசிகளுக்கு வந்து அது எதிர்மறையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. நல்ல முகூர்த்தமாகவே இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக அமையும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்த மாதிரி பல்வேறு கேள்விக்குறிகளுக்கு இடைப்பட்ட அகப்பட்ட இந்த சுப முகூர்த்த நாட்களுக்கு மத்தியில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நல்லது பண்ணும். எதிரியாகவே இருந்தால் கூட நல்லது பண்ணக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. எதனால் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாள் பார்த்தோ அல்லது நட்சத்திரம் பார்த்தோ அல்லது திதி பார்த்தோ அல்லது திதி தேவதையை பார்த்தோ அந்த நாளிகை வினாளிகையை பார்த்தோ பிரம்ம முகூர்த்தம் குறிக்கப்படுவதில்லை. ஆனால் எந்த நாளாக இருந்தால் கூட அந்த நாள் காலையில், அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த காலங்கள் பிரம்ம முகூர்த்த காலங்களாக சொல்லப்பட்டிருக்குது.